அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عظيم يوم ترونها تذهل كل مرضعة أما أرضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: خذوا عني مناسككم لعلي لأحج بعد عام هذا أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வினுடைய சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், ஃபுகஹாக்கள், அவுலியாக்கள், இறைநேசர்கள், குறிப்பாக இந்த ஜுமாவுடைய தினத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய அருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய மேலான அல்லாஹ்வின் நல்லடியார், அருமை பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துல்காதாவினுடைய இந்த மாதத்தில் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிறான். சென்ற வாரம் ஹஜ்ஜினுடைய விஷயத்தில் ஆர்வப்பட வேண்டும், ஹஜ்ஜு செய்வதற்காக ஆசை கொள்ள வேண்டும், காபாவினுடைய தனித்துவம் அல்லாஹு தாலா எந்த அளவுக்கு சிறப்புப்படுத்தி சொல்லியிருக்கிறான், மதீனாவினுடைய அதனுடைய தனித்துவம், ஹஜ்ஜினுடைய அமல்கள் எவ்வளவு சிறப்புமிக்க அமல்கள் என்றெல்லாம் பார்த்தோம். அல்லாஹு தாலா இந்த ஹஜ்ஜுக்காக சூரத்துல் ஹஜ் என்ற ஒரு அத்தியாயத்தை குர்ஆனில் இறக்கியிருக்கிறான். முதலாவது வசனம் அல்லாஹ் கூறுவான்: யா அய்யுஹன் நாசு தகூ ரப்பகும். மக்களே, மனிதர்களே, இத்தகூ ரப்பகும், உங்களுடைய ரப்பை அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத ஸாஅத ஷைஉன் அதீம். அந்த மறுமை நாளுடைய அந்த கோரம் மிக கடுமையானது. அந்த கியாமத் நாளினுடைய அந்த கோர முகம் மிக கடுமையானது என்பதாக அல்லாஹு தாலா சூரத்துல் ஹஜ் என்ற அத்தியாயத்திலே முதலாவதாக அல்லாஹு தாலா மஹ்ஷரை பற்றி குறிப்பிடுகிறான், கியாமத்தை பற்றி குறிப்பிடுகிறான். அல்லாஹு தாலா அந்த வசனத்திலே யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்கிறீர்களோ ஹாஜிகளே, ஹஜ்ஜை பற்றி அல்லாஹு தஆலா ஆரம்பிக்கவில்லை, கியாமத்தை பற்றி ஆரம்பிக்கிறான். காரணம் என்ன? நம் இந்த உலகத்தில் எதை செய்தாலும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், தொழுகை, நோன்பு, ஃபர்லான கடமைகள், மற்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்குரிய பிரதிபலன் இந்த உலகத்தில் கிடைத்தாலும் நாளை மறுமையில் அதற்குண்டான பிரதிபலனை நாம் பார்ப்போம். நல்ல விஷயமாக இருந்தாலும், நாம் செய்யக்கூடிய கெட்ட காரியங்களாக இருந்தாலும், நாளை மஹ்ஷரிலே கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் தஆலா அதற்குண்டான வெகுமதியை, கூலி அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பான். எனவே அல்லாஹ் தஆலா ஆரம்பத்திலேயே மக்களே அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள், அந்த கியாமத்தினுடைய அந்த கோரத்தை பார்த்தும் பயந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா ஆரம்பிக்கிறான். அல்லாஹு தஆலா இந்த சூரத்துல் ஹஜ் இந்த அத்தியாயத்தில்
ஹஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்வதற்கு முன்னால் கியாமத்துடைய விஷயங்களை கூறுகிறான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்கள் கூறுவார்கள், நாங்கள் சூரத்துல் ஹஜ்ஜையும் சூரத்து யூசுஃபையும் உமர் ரலியல்லாஹு அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஜ்ருடைய நேரத்தில் சூறாக்களை ஓதுவார்கள். மேலும் சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சூரத்துல் ஹஜ் என்ற அத்தியாயத்தை மக்களுக்கு கற்பியுங்கள், மக்களுக்கு கற்றுக் கொடுங்கள். அது அல்லாஹ் தஆலா அதில் சொல்லக்கூடிய சட்டதிட்டங்களை, ஏராளமான சட்டங்களை அல்லாஹ் தஆலா அந்த அத்தியாயத்திலே பதிவு செய்திருக்கிறான். எனவே மக்களுக்கு நீங்கள் சூரத்துல் ஹஜ்ஜை நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லுவார்கள். ஹஜ் என்பது எல்லோருக்கும் தெரியும், வாழ்நாளில் ஒரு முறை கடமை. வாழ்நாளில் ஒரு முறை கடமை என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. ஆனால் அந்த ஹஜ்ஜை நாம் எப்படி செய்ய வேண்டும்? எப்படி எல்லோரும் தொழுகிறார்கள், நாமும் தொழுவோம். தொழுகையினுடைய முறை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காண்பித்திருக்கிறார்கள். ஏதோ ஒது செய்கிறது, உழுகிறது, எந்திரிக்கிறது, ருக்கு போறது, கோழி கொத்துற மாதிரி சஜிதா செய்கிறது, இதுவல்ல தொழுகை. எல்லோரும் தொழுகிறார்கள், நாமும் பள்ளிக்கு செய்வோம், ஏதோ தொழுவோம் என்று தொழுவது போன்று ஹஜ்ஜையும் பலர் அப்படி செய்கிறார்கள். ஹஜ் செய்வதற்கு முன்னால் இந்த அத்தியாயத்தை படிக்க வேண்டும், இந்த சூறாவை முதலாவது படிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு கடுமையான விஷயங்களை, கியாமத்தில் நடைபெறக்கூடிய விஷயங்களை, கடமைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் ஹஜ்ஜிலே தெளிவாக பதிவு செய்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்படி தொழுகிறார்களோ, ஏதோ ஒரு மனிதர் வந்து தொழுகிறார், நாமும் தொழுகிறோம் என்று தொழுவது போதல்ல. ஸல்லல்லாஹு சொன்னார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நீங்க தொழுகுங்கள், கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எப்படி தொழுகுவதை காண்கிறீர்களோ அதே போன்று தொழுகுங்கள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய விஷயத்திலும் சொன்னார்கள், ஹுது அன்னி மனாசிககும், நீங்கள் என்னை பார்த்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு முறைதான் ஹஜ் செய்தார்கள். சொன்னார்கள், ஹுது அன்னி மனாசிககும், ஹஜ்ஜினுடைய கடமைகளை, ஹஜ்ஜினுடைய காரியங்கள், ஃபரல்களை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபலஅல்லி லஅஹஜ்ஜு பஅத ஆமி ஹாதா, இதற்கு பிறகு என்னால் ஹஜ் செய்வதற்கு முடியுமா என்று தெரியவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு ஹஜ் தான் செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், நான் எப்படி செய்கிறேனோ அதே போன்று செய்யுங்கள். ஹஜ்ஜினுடைய காரியங்களை நான் எப்படி செய்கிறேனோ அதே போன்று செய்யுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா இந்த சூராவினுடைய ஆரம்பத்திலே யா அய்யுஹன் நாசு தகு, ஈமான் கொண்ட மனிதர்களே அல்லாஹ்வுக்கு பயப்படுங்கள் என்று சொல்கிறான். சூராவினுடைய இறுதியில் அல்லாஹ் கூறும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே என்பதாக அல்லாஹ் தஆலா கடைசியாக முடிக்கிறான். காரணம் என்ன? அல்லாஹ் தஆலா சூராவினுடைய நடுவில் அவ்வளோ விஷயங்களை, கியாமத் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, கடமைகள் சம்பந்தப்பட்ட, அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஹஜ்ஜினுடைய கடமைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த அளவுக்கு கூறியிருக்கிறான். முதலாவது மனிதர் என்று சொல்லிவிட்டு இறுதியிலே ஈமானுடைய மக்களே, முஃமின்கள் என்று கூறுவதற்கு காரணம், இதுவெல்லாம் படித்து விட்டால் ஒரு மனிதன் உண்மையிலேயே அல்லாஹ்வின் மீது பரிபூர்ண ஈமான் கொள்வான். உண்மையிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய கடமைகளுடைய அந்த விஷயத்தில், அந்த அத்தியாயத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களை ஒரு மனிதன் படித்து விட்டால் அல்லாஹ் கூறுவது போன்று அல்லாஹ்வின் மீதுள்ள ஈமான் இன்னும் அவனுக்கு உறுதியாகும் என்பதாக முஃபஸ்ஸிர்கள் எழுதுகிறார்கள். எனவே அல்லாஹ் தஆலா ஆமனு என்பதாக கூறுகிறான். அதே போன்று அல்லாஹ் தஆலா இந்த சூராவினுடைய ஆரம்பத்தில் இன்ன ஸல்ஸலத ஸாஅத ஷைஉன் அஸீம், அந்த மறுமை நாளுடைய அந்த மோசமான நிலை மிக கடுமையாக இருக்கும் என்பதாக கூறிவிட்டு அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் கூறுவான், ஸல்ஸலா என்பது என்ன? பூமியினுடைய அசைவு. வேறு வசனத்திலே, வேறு அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுவான், இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, பூமி அசையும் போது, நிலநடுக்கம் வரும்பொழுது, வஅஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, பூமி தனக்குள் இருக்கக்கூடிய அனைத்து பொக்கிஷங்களையும், தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியங்கள் எல்லாம் கொட்டும், பூமிக்கு வெளியாக வந்து கக்கும். மனிதன் சொல்வான், வகாலல் இன்சானு மாலஹா, பூமிக்கு என்ன ஆச்சு, பூமிக்கு என்ன நேர்ந்தது?
அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஜில்சால் என்ற வசனத்தில் அத்தியாயத்திலே கூறுகிறான், பூமி சொல்லும் வகாலல் இன்சானு மா லஹா, அல்லாஹ் தஆலா அவனுடைய வஹீனுடைய கட்டளையினால் நான் என்னுடைய செயல்பாடுகளை செய்கிறேன் என்பதாக அந்த கியாமத் நாளில் நடக்கக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் தஆலா வேறு வசனத்திலும் பதிவு செய்கிறான். முதலாவது அந்த வசனத்திலே அத்தியாயத்திலே அல்லாஹ் தஆலா கியாமத் நாளை பற்றி 3 நிகழ்வுகளை கூறுகிறான். சூரத்துல் ஹஜ் அத்தியாயத்திலே 3 நிகழ்வுகளை கூறுகிறான். முதலாவது யௌம தரவுனஹா ததுஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத், அந்த கியாமத்துடைய நாள் எப்படி இருக்கும்? தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டக்கூடிய தாய் தன்னுடைய குழந்தையே மறந்து விடுவாள். தன்னுடைய குழந்தையே மறந்து விடுவாள். ஒரு தாய் எவ்வளவு பெரிய சிரமத்தில் இருந்தாலும் தன்னுடைய குழந்தையை மறக்க மாட்டாள். ஆனால் அந்த கியாமத்தினுடைய பயங்கரத்தால், கியாமத்தினுடைய மிகப்பெரிய அந்த சூழ்நிலையால் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை மறந்து விடுவாள். இரண்டாவது விஷயம் வததஉ ذات كل حمل حملها, ஒரு கர்ப்பிணி பெண் வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய குழந்தையை கியாமத்தில் நடக்கக்கூடிய அந்த கோர விஷயத்தின் காரணமாக பயத்தால் தன்னுடைய குழந்தையை பெற்று விடுவாள். அந்த அளவு கடுமையான ஒரு சூழல் அல்லாஹ் தஆலா கியாமத் நாளில் வைத்திருக்கிறான். மூன்றாவது வதரன் நாஸ சுகாரா, மனிதர்கள் எல்லாம் போதையில் இருப்பார்கள். நீங்கள் பார்ப்பீர்கள், வதரன் நாஸ சுகாரா, மனிதர்கள் போதையில் இருப்பார்கள். வமாஹும் பி சுகாரா, அல்லாஹ் கூறுகிறான் அது போதை அல்ல. வமாஹும் பி சுகாரா, அது போதை அல்ல. வலாகின் அஸாப் அல்லாஹி ஷதீத், அது அல்லாஹ்வினுடைய தண்டனை, வேதனை என்பதாக அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான். கியாமத்தில் நடக்கக்கூடிய 3 நிகழ்வுகளை அல்லாஹ் தஆலா இந்த சூராவினுடைய ஆரம்பத்தில் பதிவு செய்கிறான். காரணம் என்ன? சூரத்துல் ஹஜ் சம்பந்தப்பட்ட சூறாவிலே அத்தியாயத்திலே அல்லாஹ் கியாமத்தை பற்றி கூறுகிறான். காரணம், அல்லாஹ் தஆலா எத்தனையோ நபர்களுக்கு செல்வத்தை இந்த உலகத்தில் கொடுத்திருக்கிறான். ஆனால் எல்லோரும் ஹஜ் செய்கிறார்களா? ஹஜ் கடமையாக இருந்தும் பலரும் ஹஜ் செய்யாமல் இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா முதலாவது அந்த சூறாவினுடைய ஆரம்பத்தில் ஹாஜிகள் இஹ்ராமை அணிந்து கொள்ளுங்கள், அரஃபாவில் தங்குங்கள், காபாவை தவாஃப் செய்யுங்கள் என்பதாக கூறவில்லை. அல்லாஹ்வுக்கு பயப்படுங்கள். அல்லாஹ் கியாமத் நாளில் எவ்வளவு பெரிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுப்பான். ஒரு மனிதன் போதையில் இருப்பான், வேதனையின் காரணமாக அல்லாஹ் தஆலா அவனை மயக்கத்தில் வைத்திருப்பான். ஒரு கர்ப்பிணி பெண் அந்த கியாமத்தின் நாளுடைய அந்த கோரமான செயல்களின் மூலமாக, விஷயத்தின் மூலமாக தன்னுடைய குழந்தையை பெற்றெடுப்பாள். ஒரு பெண் தன்னுடைய குழந்தையை மறந்து ஓடுவாள் என்பதாக அல்லாஹ் தஆலா முதலாவது கியாமத்தினுடைய பயத்தை முன்வைக்கிறான். கியாமத் எவ்வளவு பயங்கரமானது என்பதாக கூறிவிட்டு இதற்கு முஃபஸ்ஸிர்கள் எழுதும் பொழுது அல்லாஹ் ஏன் கூறுகிறான், கியாமத்தினுடைய பயம் யாருக்கு இருக்குமோ, அல்லாஹுக்கு முன்னால் நாம் நிற்போம் என்ற பயம் யாருக்கு இருக்குமோ அவர்கள் தான் ஹஜ் செய்வார்கள். என்னுடைய செல்வத்தினுடைய கணக்குகளை அல்லாஹ் கேட்பான். நான் என்ன பதில் சொல்வேன்? அல்லாஹ் எனக்கு ஹஜ் கடமையாக்கி இருந்தான், நான் என்ன பதில் சொல்வேன் என்ற பயம், கியாமத்தினுடைய பயம் இருந்தால்தான் ஒரு மனிதன் ஹஜ்ஜுக்கு செல்வான். ஒரு மனிதன் ஹஜ்ஜுக்கு செல்வான். தன்னுடைய எல்லா விஷயத்திலும் நேர்மையாக நடக்கக்கூடியவன் கியாமத்தை பற்றி அறிந்தவனாக இருப்பான். அல்லாஹ் தஆலா கியாமத்து நாளிலே அல்லாஹுக்கு முன்னால் நாம் எல்லாம் சமர்ப்பிக்கப்படும். நம்முடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹுக்கு முன்னால் சமர்ப்பணம் செய்யப்படும். நான் எதுவுமே அமல் செய்யவில்லை, அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தில் நான் ஜகாத் கொடுக்கவில்லை, ஹஜ் செய்யவில்லை, என்னுடைய பொருளாதாரத்தை ஹலாலான முறையில் நான் ஈட்டவில்லை என்றால் அவன்தான் அல்லாஹுக்கு பயந்து ஹலாலான முறையில் தன்னுடைய வாழ்வாதாரத்தை நடத்துவான். எனவேதான் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுக்கு முன்னால், ஹஜ்ஜினுடைய விஷயத்திற்கு முன்னால் கியாமத்தை பற்றி ஞாபகமூட்டுகிறான். கியாமத்தை பற்றி அல்லாஹ் ஞாபகமூட்டுகிறான். எத்தனையோ நபர்கள் குர்ஆனை சரியான முறையில் விளங்கவில்லை, விளங்குவதற்குண்டான முயற்சிகளை எடுப்பதில்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லப்படாத விஷயங்களே இல்லை. எவ்வளவு ஹதீஸ்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், ஹதீஸை விளங்குவதில்லை, மார்க்கத்துடைய விஷயங்களை விளங்காமல் விட்டு விடுகிறார்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த கியாமத்தை எப்படி விளங்குவார்கள்? அல்லாஹ் இருக்கிறான் என்ற விஷயத்தை விளங்க வேண்டும்.
அல்லாஹ் தான் நம்மை படைத்தான், அல்லாஹ் தான் ரிஸ்க் அளிக்கிறான், அல்லாஹ்வின் மூலமாக தான் எல்லா காரியங்களும் நடக்கிறது என்ற எண்ணம் கொள்ள வேண்டும். ஈமானுடைய விஷயத்தில் உறுதி வேண்டும், நபிமார்களுடைய விஷயத்தில் உறுதி வேண்டும், நபிமார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன ஹதீஸுகளை நாம் நம்ப வேண்டும். ஒரு ஆணையும் விளங்கவில்லை, ஹதீஸையும் விளங்கவில்லை, மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள் எதுவுமே விளங்கவில்லை. கியாமத்தை மட்டும் எப்படி நம்புவார்கள்? கியாமத்தை யார் நம்புவார்கள்? குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவும் நம்பவில்லை, கியாமத்தை எப்படி நம்புவார்கள்? அல்லாஹ் தஆலா அதற்காக தான் 4வது வசனத்திலே யாரெல்லாம் கியாமத்தை மறுத்து வாழ்கிறார்களோ, பலரும் நம்முடைய சமுதாயத்திலும் கூட முஸ்லிம்களாக இருக்கிறார்கள், மௌத்துக்கு பிறகு மண்ணோட மண்ணாயிரும், எதுக்குப்பா குர்ஆன் ஓதிட்டு இருக்கிற, எதுக்கு தான தர்மம் செஞ்சுட்டு இருக்கிற, இருக்கிற வரையும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடுவோம், ஒரே ஒரு வாழ்க்கை, மௌத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிடலாம், சந்தோஷமா எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம், ஹலால் ஹராம்ல அதுல எதுவுமே கிடையாது, நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம காசு, நம்முடைய முயற்சி, நாம் கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் நாம செலவு செய்யாம வேற யாருக்கு கொடுக்கணும் நம்ம என்பதாக நினைத்து கொண்டு மறுமையின் மீது உள்ள யக்கீன் இல்லாததின் காரணமாக மனம் தோன்றிய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பலரும் இஸ்லாமியர் முஸ்லீம்களே சொல்றது நேரடியாக கேட்டிருக்கிறோம், மௌத்துக்கு பின்னாடி என்ன மண்ணோட மண்ணா போயிடும், அப்புறம் என்னத்தை போட்டு குர்ஆனை ஓதுறீங்க, இப்படியே நேருக்கு கண்ணுக்கு முன்னாடி பார்த்த விஷயம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யாரெல்லாம் மறுமையை மறுக்கிறார்களோ மௌத்துக்கு பின்னால் கியாமத் மஹ்ஷருடைய நாளில் நாம் எடுக்கப்பட மாட்டோம் என்று மறுக்கிறார்களோ, அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்தில் கூறுகிறான், அடுத்த ஆயத்தில் கூறுகிறான், யா அய்யுஹன் நாசு ஃபீ ரைபின் மினல் பஅஸ், யாரெல்லாம் கியாமத் நாளுடைய விஷயத்தில் சந்தேகத்தில் இருக்கிறீர்களோ மனிதர்களே, அல்லாஹ் 10 ஆதாரங்களை கூறுகிறான். யாரெல்லாம் சந்தேகப்படுகிறீர்களோ மனிதர்கள் மூலமாகவே அல்லாஹ் தஆலா 10 ஆதாரங்களை குர்ஆனில் சொல்கிறான். ஃபஇன்னா خلقناكم من تراب, மனிதர்களாக நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்களே, எப்படி வந்தீர்கள்? அல்லாஹ் கூறுகிறான், ஃபஇன்னா خلقناكم من تراب, முதலாவது மனிதரை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா மண்ணின் மூலமாக படைத்தான். ஃபஇன்னா خلقناكم, நிச்சயமாக நாம் படைத்தோம், உங்களை மண்ணின் மூலமாக படைத்தோம், முதலாவது ஆதாரம். சும்ம மின் நுத்ஃபா, பிறகு தந்தையினுடைய இந்திரியம், அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா குழந்தையை மனிதர்களை அல்லாஹ் தஆலா உருவாக்கினான். மூன்றாவது சும்ம மின் அலகா, அந்த விந்து துளி இந்திரிய துளி அல்லாஹ் தஆலா 40 நாட்கு பிறகு ஒரு இரத்த கட்டியாக ஆக்குகிறான். இதெல்லாம் யாரு செய்கிறார்? உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கொண்ட நம்மளே யோசிச்சு பார்த்தா தெரியும். எல்லாத்தையுமே இயற்கைன்னு எடுத்துக்கொண்டால், சாப்பாடு சாப்பிட்றோம், சரி அரிசி இயற்கையாவதுன்னு எடுத்துக்கலாம், சமைக்கிறது யாரு? கறி அதுவே போய் விழுகுதா? காய்கறிகள் அதுவே போய் சட்டியில் விழுகுதா? அதே சமைத்து நமக்கு வாய்க்குள்ள வைக்கிறார்களா யாராவது? மனிதன், யாராவது ஒரு மனிதன் செய்பாட்டின் மூலமாக தான் ஒரு உணவு ஏற்பாடாகிறது. அது போன்றுதான் சாதாரண உணவுக்கே இவ்வளவு பெரிய முயற்சிகள், மனிதனுடைய முயற்சிகள் இருக்கும் பொழுது, ஒரு அழகான படைப்பு, அழகான சாம்ராஜ்யத்தை, இந்த உலகத்தை அனைத்தையும் படைத்தவன் ஒருவன் கண்டிப்பாக இருக்கதான் முடியும். அதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் தஆலா அது வயிற்றுக்குள் அந்த இந்திரிய துளி போகும் பொழுது அந்த வயிற்றுக்குள்ளாக இருந்து மலக்குமார்களை நியமித்து அல்லாஹ் தஆலா 40 நாட்கள் ஒரு முறையாக மலக்குமார்கள் கேட்கிறார்கள், இந்த குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, சீதேவியா மூதேவியா, இந்த குழந்தைக்கு எந்தெந்த உறுப்புகள் எங்கெங்கெல்லாம் உருவாக்க வேண்டும், எங்கெங்கெல்லாம் வைக்க வேண்டும், எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா அந்த தாயினுடைய கருவறைக்குள் மலக்குமார்களை நியமித்து அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்கிறான். முதலாவது அந்த இந்திரியத்தை அந்த வயிற்றுக்குள் சென்ற பிறகு இரத்த கட்டியாக ஆக்குகிறான். சும்ம மின் முத்கத்தின் முஹல்லகா, அதற்கு பிறகு இரத்த கட்டி சதை துண்டாக மாறுகிறது. இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இயற்கை அல்ல. அல்லாஹ் தஆலா தன்னுடைய மலக்குமார்களுடைய ஏற்பாட்டினால், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு மலக்குமார்கள் மூலமாக அல்லாஹ் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம். அடுத்து அல்லாஹ் வகைரி முஹல்லகா, அந்த குழந்தை அந்த சதை துண்டு விடுகட்டியாக இல்லாமல், எத்தனை நபர்களுக்கு குழந்தை இல்லாமல் விடுகட்டியாக வந்து விழுகும், குழந்தை பிறக்காமல் விடுகட்டியாக வந்து விழுகும், குழந்தை இல்லாமல் இருக்கும். அப்படி இல்லாமல் குறிப்பிட்ட ஒரு நாட்களை குறிப்பிட்டு தன்னுடைய தாயினுடைய அந்த வயிற்றுக்குள் அல்லாஹ் தஆலா அந்த குழந்தையை பாதுகாக்கிறான்.
முதலாவது இந்திரியம், இரண்டாவது இரத்த கட்டி, சதை துண்டு, மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது அல்லாஹு தாலா தாயினுடைய கருவறையிலே அந்த குழந்தை அப்படியே பராமரித்து வருகிறான். சும்ம நுஹ்ரிஜுகும் திஃப்லா, சில காலங்களுக்கு பிறகு, சில மாதங்களுக்கு பிறகு அல்லாஹு தாலா குழந்தையாக வெளியாக்குகிறான். இதுவெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னால் நடக்கிறது. நாம் எல்லாம் பார்க்கிறோம், இதுவெல்லாம் பார்க்கிறோம். எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாமல் ஒரு ஆணும் பெண்ணும் இணைகிறார்கள். அவர்களின் மூலமாக அல்லாஹு தாலா ஒரு கற்பை தரிப்படுத்துகிறான். அதன் மூலமாக ஒரு குழந்தை பிறக்கிறது. இதற்கு முன்னால் பார்க்கிறோம். அதற்கு பிறகு சும்மலி தப்லுகு அசுத்தக்கும், அந்த குழந்தை வாலிபனாக ஆகிறது. குழந்தை வாலிபனாக ஆகிறான். வமின்கும் மையுதவஃபா, அந்த வாலிபத்திலே இறந்தும் போகிறான். சிலர் வாலிபத்திலே மரணித்தும் விடுகிறார்கள். வமின்கும் மையுரத்து இலா அர்தலில் உமர், சில நபர்களை அல்லாஹு தாலா வயோதிகம் வரையிலும் அவர்களை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். யாரெல்லாம் மறுமையை மறுக்கிறார்களோ, மௌத்திற்கு பின்னால் அல்லாஹ் எழுப்பப்பட மாட்டோம் என்று நினைக்கிறார்களோ, அல்லாஹு தாலா உலகத்திலே நம்ம கண்ணுக்கு முன்னால் எல்லா தோற்றத்தையும் அல்லாஹு தாலா மாற்றி காண்பிக்கிறான். எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் அல்லாஹு தாலா குழந்தை கொடுக்கிறான். திருமண பந்தத்தின் மூலமாக கருவுக்குள் அந்த இந்திரியத்துள் சென்று அல்லாஹு தாலா குழந்தை உருவாக்குகிறான். அந்த குழந்தை வெளிவந்து வாலிபனாக, சிறுவனாக, வாலிபனாக, வயோதிகனாக வருவரையும் நாம் எல்லா காட்சிகளையும் பார்க்கிறோம். இதுவெல்லாம் பார்த்துவிட்டு எப்படி மறுமையை மறுப்பது? யார் மறுமையை மறுக்கிறார்களோ, யார் மஹ்ஷரை கியாமத் நாளை மறுப்பார்களோ, அல்லாஹ் எதற்காக இந்த அத்தியாயத்திலே இந்த விஷயங்கள் எல்லாம் கூறுகிறான் என்றால், யார் மறுமையினுடைய விஷயத்தில் ஈமானோடு இருக்கிறார்களோ, யார் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே கியாமத்துடைய விஷயத்தில் உறுதியோடு இருப்பார்களோ, அவர்கள் தான் ஹஜ் செய்வார்கள். அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்வார்கள். ஹஜ்ஜுடைய காரியங்களை அவர்கள் தான் செய்வார்கள். யார் அல்லாஹ்வுக்கு பயப்படவில்லையோ, அல்லாஹ்வினுடைய பயம் யாருக்கு இல்லையோ, மறுமையினுடைய நம்பிக்கை ஈமான் யாருக்கு இல்லையோ, அவர்கள் ஹஜ் செய்ய மாட்டார்கள். எனவே யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களோ, அல்லாஹு தாலா அவருடைய ஹஜ்ஜுகளை மக்பூலியத்தான மபரூரான ஹஜ்ஜாக அல்லாஹு தாலா ஆக்கி அருள்வானாக. முன்னோர்கள் சுஃபியான் சௌரி ரஹமத்துல்லாஹி அவர்கள் 70 ஹஜ்ஜுகளை செய்திருக்கிறார்கள். 70 ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் அவர்கள் வாய்ப்பளித்தான். அதே போன்று உன்னூர் சஅதா இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு ரஹமத்துல்லாஹி அவர்கள் காபத்துல்லாவிலே 20 ஆண்டுகள் அங்கே இருந்தார்கள். 70 அரஃபாவுடைய மைதானத்தில் 70 முறை அங்கு இருந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு நடுங்குவார்கள், அரஃபாவுடைய மைதானத்திலே நடுங்குவார்கள், யா அல்லாஹ் என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து விடு. ஹஜ் என்பது, ஹஜ்ஜுடைய நோக்கமே அல்லாஹ்வினுடைய பயம்தான். ஹஜ்ஜுடைய நோக்கமே அல்லாஹ்வினுடைய பயம்தான். ஹஜ் என்பது ஒரு மஹ்ஷருடைய ஒரு மைதானத்திற்கு ஒப்பானது. ஹாஜிமார்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த உடை கஃபனுடைய துணைக்கு ஒப்பானது. எல்லோரும் ஒரே உடையில் இருப்பார்கள். அதே போன்று பல லட்சக்கணக்கான நாட்டில் பல லட்சக்கணக்கான நபர்கள் ஒன்று சேர்வது மஹ்ஷருடைய அந்த மைதானத்தை நினைவு கூறக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த ஹஜ்ஜுகளை அல்லாஹு தாலா யாருக்கெல்லாம் கடமையாக்கி இருக்கிறானோ வெகு விரிவான முறையிலே ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை நல்வானாக. அதே போன்று யாரெல்லாம் இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களோ, அவருடைய ஹஜ்ஜினுடைய சஃபருடைய விஷயங்களை, சஃபருடைய சிரமங்களை அல்லாஹு தாலா லேசாக்குவானாக. அவருடைய ஹஜ்ஜுகளை மக்பூலியத்தான மபூரான பொருந்தி கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாஹு தாலா ஆக்குவானாக. மேலும் வாழ்நாளில் ஒரு முறையாவது ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் அல்லாஹு தாலா வழங்குவானாக. மேலும் உம்ரானுடைய நசீபை வெகுவான முறையிலே கொடுத்து ஆண்டு முழுக்க ஆண்டுதோறும் உம்ராக்களை செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவரும் தந்தல்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.